கடந்த ஒரு 2, 3 நாளா நெறைய தமிழ் யூடியூபர்ஸு வந்து இந்த டாபிக் பத்தி பேசுறாங்க. 3 ஐ அட்லஸ் பத்தி பேசுறாங்க. என்கிட்ட கூட இத பத்தி பேச சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல. ஆக்சுவலா இந்த 3 ஐ அட்லஸ் அப்டின்னா என்னன்னா, இது வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்பே கிடையாது. மத்த யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து இது ஒரு ஸ்பேஸ் ஷிப் அந்த மாரியும், ஒரு வால் நட்சத்திரம் அந்த மாரியும் சொல்றாங்க. ஆக்சுவலா இது என்ன அப்டின்னா, இது வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். ஒரு சிறிய ஒரு நுண்ணுயிரி தான். இத தான் அப்படி ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் மாதிரி சொல்லி கதைகள கட்டுறாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து மக்கள வந்து திசை திருப்ப வைக்கணும். மக்கள வந்து சும்மாவே வந்து வச்சிருக்கக்கூடாது. சும்மா அவங்கள விட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. அவங்கள வந்து யோசிக்கவே விடாம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, இவங்க என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி இந்த மீடியா என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஒரு பூதாகரமா ஒரு பெரிய ஒரு விஷயம் மாதிரி காட்டி பில்டப் பண்ணி போட்டுட்டே இருப்பாங்க. இது எல்லாமே அந்த இல்லுமினாட்டிகளோட டாக்டிக்கல் எத்திக்ஸ். நம்மள வந்து சிந்திக்க விடாம பண்றதுக்காகவும், நம்ம மூளைக்கு அடிக்கடி வேலை குடுத்துட்டே இருந்தா நம்ம வந்து அவங்க பக்கம் திரும்ப மாட்டோம்ல. அதனால இவங்க வந்து ஒவ்வொரு விஷயமா மாசம் மாசம் ஏதாவது ஒரு புது புது விஷயங்கள இவங்க வந்து பரப்பிட்டே இருப்பாங்க. இது வழக்கமா இவங்க பண்றது தான். இந்த 3 ஐ அட்லஸ் அப்படிங்கிறது ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்போ, இல்ல மதர்ஷிப்போ, ஒரு வால் நட்சத்திரமோ கிடையாது. அது வந்து ஒரு நுண்ணுயிரி தான். ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் தான். வால் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அது வேற மாரி இருக்கும். ஏன்னா அதோட அப்பியரன்ஸே வந்து வேற மாரி இருக்கும். இந்த யூடியூப்லலாம் வந்து 3 ஐ அட்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு பரப்பப்படுற இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து வால் நட்சத்திரத்தோட வீடியோஸ் கிடையாது. இது எல்லாமே மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லப்படுற நுண்ணுயிரிகளோட வீடியோஸ் தான். அதுங்க நகர்ற அந்த வீடியோஸ தான் வந்து கொஞ்சமா எடிட் பண்ணி இத வந்து வால் நட்சத்திரமாகவும், ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பாகவும், ஏலியன் மதர்ஷிப்பாகவும் காட்டியிருக்கிறாங்க. ஏலியன் மதர்ஷிப்பெல்லாம் வந்து இப்படி இருக்காது ஆக்சுவலா. அந்த மதர்ஷிப்லேயே பார்த்தீங்கன்னா, தனித்தனி கூட்டங்களா சின்ன சின்ன யூஎஃப்ஓக்கள் அந்த மதர்ஷிப்பை சுத்தி சுத்தி வரும். அந்த மதர்ஷிப்பு தனியா வராது. அது வந்தாவே பெரிய படையோட தான் வரும். இந்த வீடியோ பார்த்தாவே 3 அட்லஸோட வீடியோ பார்த்தாவே தனியா நகர்ந்து போற மாரி தான் தெரியுது. இது ஆக்சுவலா ஏலியன் மதர்ஷிப்பே கிடையாது ஃபர்ஸ்ட்டு. இதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். சரியா? இந்த யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, மத்த சேனல்காரங்க என்ன பண்றாங்க, இது என்ன ஏதுன்னெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. அடுத்தவன் என்ன சொல்றானோ, அவன் சொல்றத அப்படியே ஈ அடிச்சாங்காப்பி மாதிரி அப்படியே பேசி இவங்களும் ஒரு வீடியோவ போடுறது. அவங்க வால் நட்சத்திரம்னு சொன்னா, இவங்களும் வால் நட்சத்திரம்னு சொல்லி வீடியோ போடுறது. அவங்க ஏலியன் மதர்ஷிப்ன்னு சொன்னா, இவங்களும் ஏலியன் மதர்ஷிப்ன்னு சொல்லி வீடியோ போடுறது. அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத ஆராய்றது கிடையாது. என்ன இவங்க எப்படி வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயத்த, ஒரு மெய்யான ஒரு விஷயத்த இவங்க எப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு தான் தெரில. இந்த 3 ஐ அட்லஸ் அப்படிங்கிறது ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்போ, வால் நட்சத்திரமோ கிடையாது. இது ஒரு நுண்ணுயிரி தான். இந்த வதந்திகள் எல்லாம் யாரும் நம்பாதீங்க.